ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது வணக்கம். சவுண்டு இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக கேட்கும். இப்போ நம்ம இந்த 9th சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இது நான் ஒரு 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தான் இந்த ஒரு சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பார்ட்டில் நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம பார்த்தீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் நம்ம ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியை தான், சரிங்களா? பார்த்தீங்கன்னா we have a mass poverty, shortage of food grains, health care. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மீடியட் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு நம்ம அவ்வளோவா கான்சன்ட்ரேட் செலுத்த முடியல. 150 வருஷத்துக்கு மேலேயே ஃபாரினர்ஸ் நம்மளை ரூல் பண்ணி இது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறோம், வயலேட் பண்ணிட்டாங்க நம்மளை, சரிங்களா? எப்படி சொல்ல, நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே டிப்ளாய்டு ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காரணத்தினால நம்மளால் எஃபெக்டிவாக ரூலோ இது பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் ரிஃபார்ம் நம்ம திருப்பி அக்ரிகல்ச்சருக்கே வந்தோம். இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்துச்சு, அது எவ்வளோ முக்கியம், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட்டுமே ஆக்டிவ் ரோல் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க, என்னென்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்காக. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் எல்லா இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பற்றியும் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் எப்போ வந்துச்சுன்னா 1991. அதுக்கு நடுவில் ஒரு 3 or 4 அந்த மாதிரி ரிசல்யூஷன்ஸ், பாலிசி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா 8th April 1948 ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம இந்தியா ஒரு மிக்ஸ்டு எக்கனாமியாக தான் இருக்கப்படும் அப்படின்றாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்டில் சொல்கிறாங்க கோலு, பவரு, ரயில்வேஸு, சிவில் ஏவியேஷன், ஆர்ம்ஸு அண்ட் அம்யூனிஷன், டிஃபென்ஸ் இதெல்லாமே சென்ட்ரல் லிஸ்ட்டில் வரும்ன்ட்டு. சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும்ன்றாங்க. என்னென்னா பேப்பரு, மெடிசனு, டெக்ஸ்டைலு, சைக்கிள்ஸு, ரிக்ஷாஸு, 2 வீலர்ஸ் இதெல்லாமே வரும் அப்படின்றாங்க, சரிங்களா? ரெஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஐதர் ஆஃப் திஸ், பட் ஆனால் ப்ரைவேட் செக்டாருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் கம்பல்சரி லைசன்சிங் இருக்குது, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஒரு விமர்சனத்துக்கே உரியதாக இருந்துச்சு இந்த ஒரு பாலிசி. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு புதிய ஒரு மொட்டாக மலர்றோம். அந்த மலர்ச்சி அடையும் போது, அதாவது ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் 1948 ஒரு எடுத்தோடனே நம்ம மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு சின்னதாக கோல், பவர், ரயில்வேஸ், ஸோ இதெல்லாம் கவர்மெண்டோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், சிவில் ஏவியேஷன், டிஃபென்ஸ் இதெல்லாம். ஸோ நான் சொன்னதே திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்போவே வழி விட்டாச்சு, ஆஸ் வி ஆர் அ மிக்சட் எக்கனாமி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஐபின்னு கொடுத்துருக்கேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. ஏன்னா டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ கேனாட் அப்ரிவியேட். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், சரிங்களா? நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டு நேம்ஸ் போடுறேன். இந்த ஒரு வீடியோக்கு நம்ம மன்னிச்சிடுங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. ஸோ 48 பார்த்துட்டோம், இப்போ 56 பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ்க்கான ரிசர்வேஷன் எதுக்கு இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான காட்டேஜாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்கள மற்ற ஒரு நேஷன்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரிசர்வேஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 1948க்கு அப்புறம் ரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று வருது. என்னென்னா ஸ்கெடியூல் ஏ, ஸ்கெடியூல் பி, ஸ்கெடியூல் சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஸ்கெடியூல் ஏல பார்த்தீங்கன்னா 17 இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் சொல்கிறாங்க. சென்டர் வாஸ் கிவன் கம்ப்ளீட் மொனாப்பலி, ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான்ப்பா. ஏன்னா ஏன்னு வரும்போது அவங்க தான் டாப்பில் இருக்காங்க இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க தான் ஸ்கெடியூல் ஏல. சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. 17 தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேறி 254 சென்ட்ரல் செக்டார்ஸாக 1991க்குள்ளே மாறிடுச்சு, சரிங்களா?
ஸோ பார்த்தீங்கன்னா 1960 to 1980 பார்த்தீங்கன்னா நேஷ்னலைசேஷன் ட்ரைவ்ஸ் நிறைய இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கெடியூல் பியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 12 இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருந்துச்சு எப்போ 1956. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மட்டுமே எடுக்கணும், அதில் டெக் பார்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ரூல்ஸ் மாதிரி, சரிங்களா. These schedule also carried the provision of கம்பல்சரி லைசன்சிங். இவங்களுக்குமே வந்து கம்பல்சரி லைசன்சிங் இருந்துச்சு, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் சி. யாரு? நம்ம இல்லை, பொதுமக்கள், ப்ரைவேட் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் அ சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நம்மன்னு சொல்லிக்கக்கூடாது, அதர்ஸ் பப்ளிக் சொல்லிக்கலாம், சரிங்களா. ஸோ ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் லெஃப்ட் அவுட். ஸ்கெடியூல் ஏ, ஸ்கெடியூல் பி, இதில் எதெல்லாம் லெஃப்ட் அவுட் ஆச்சோ அது எல்லாமே ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் தான் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. நெசசரி லைசன்சிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்டேட்டோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் ஃபார்முலேட் அதெல்லாமே வந்து they have to follow Industries Development and Regulation Act and relevant legislation அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா நெஹ்ரு சொல்லுவார், நம்மளுடைய மாடர்ன் இந்தியாவோடைய டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தான், டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ அதை வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நம்மளுடைய நாட்டுடைய சேவிங்ஸ் க்ரோத் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் அதோடைய வளர்ச்சியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கும் ஏற்ற மாதிரி 1988 to 89 அந்த ஒரு பகுதியில் நிறையவே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம், ஜிடிபியும் வளர்ச்சி அடைஞ்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா லைசன்சிங்கோடைய ப்ரொவிஷன் பற்றியும் பார்த்துடலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் கம்பல்சரி லைசன்சிங். ஸோ வந்து அப்போ நம்ம வந்து ஒரு இண்டிபெண்ட் இந்தியாவாக வந்ததுக்கு ஒரு கெத்து காட்டணுமா வேண்டாவா? ஸோ சொல்கிறோம், இங்கே யாருன்னா உள்ளே வரணுன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு வாங்கடா, நீ ப்ரைவேட்டாகவே இருந்துக்கோ, ஆனால் நீ லைசன்ஸ் வாங்கிட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு பாலிசி தான் இருந்துச்சு. All the Schedule B industries and a number of Schedule C industries come under this provision. என்னென்னா இவங்களுக்கு லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு கிடையாது, ஏன்னா அவங்க தான் நாங்கள் ராஜாவாக இருக்காங்க, சரிங்களா. அதனால தான் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி பப்ளிக் செக்டார் பார்த்தீங்கன்னா வாஸ் pledged for the accelerated industrialization and growth in the economic glorification of government companies did start with this policy. ஸோ த எம்பசிஸ் ஆன் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸும் இருந்துச்சு, நிறைய அண்டர் டெவலப்ட் ஏரியாஸில் இண்டஸ்ட்ரீஸ் வைக்க முடியாமல் இருந்துச்சு. தென் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப காதி வில்லேஜ் அதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குமே நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில். பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 1969. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன பொதுவாக சொல்கிறாங்கன்னா லைசன்சிங் பாலிசி இருக்குது, சரிங்களா, அது இருக்கட்டும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்காக எல்லாமே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகப்படுது, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க, ப்ரைஸ் கண்ட்ரோலுன்றது வந்து ஒன்று இல்லாமல் இருக்குது, சரிங்களா. லைசன்ஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. எக்கனாமிக் பவர் மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்குது, சேனலைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டிசையர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது 1969 சும்மா கெத்தாக 3 பாலிசி ஐபி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 1969 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் என்னென்னா, மோனோபோலிஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். நான் இதை பற்றி சொல்கிறேன், எம்ஆர்டிபி ஆக்ட், சரிங்களா. இன்னும் கூட அது நியூஸில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த ஆக்ட் வந்து ட்ரேடிங் அண்ட் கமர்ஷியல் ப்ராக்டிசஸ், ஒரு ஃபர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய ட்ரேடிங் அண்ட் கமர்ஷியல் ப்ராக்டிசஸ், அவங்களுடைய மொனாப்பொலி, சரிங்களா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர், இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது. ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டணுமா இல்லையா? கடிவாளம் சொல்கிறதோட அதை இழுத்து போட்டு கட்டணும் இல்லையா? ஸோ அதுக்கான கட்டி போடுற ஆக்ட் தான் வந்து எம்ஆர்டிபி ஆக்ட். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ம் வந்து 25 கோடிக்கு மேலே 25 crore ஆர் மோர் இருந்தால் வந்து தே ஹாவ் டு கெட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்கணும். கவர்மெண்ட்டோடைய பெர்மிஷன் தேவை. க்ரீன்ஃபீல்டு வெஞ்சராக இருக்கட்டும்,
ஆர் டேக் ஓவர் ஃபார்மாக இருக்கட்டும், தே ஹாவ் டு கெட் பர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். க்ரீன்ஃபீல்டு வெஞ்சர் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக இப்போ கொக்கோ கோலா, மெக்டொனால்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து புதுசாக யாருடைய உதவியுமே இல்லாமல், எந்த ஒரு பேரண்ட் கம்பெனியுமே இல்லாமல் செல்ஃபாக ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் க்ரீன்ஃபீல்டு. ஸோ நியூவாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ சச் ஃபர்ம்ஸ் கேம் டு பி நோன் அஸ் என்னென்ன ஃபார்ம்ஸு, டேக் ஓவராக இருக்கட்டும், இல்லை க்ரீன்ஃபீல்டாக இருக்கட்டும், எனி ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி கவர்மெண்ட்டோடைய பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து எம்ஆர்டிபி கம்பெனிஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 100 crore வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 50 crore தான் லிமிட் இருந்துச்சு, எம்ஆர்டிபி லிமிட்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து 100 crore மாறுச்சு. ஸோ 100 crore இருக்கவங்க தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் தி redressal of the prohibited and restricted practice of trade, மாதிரி ட்ரேட் ப்ராக்டிசஸ் ப்ரொஹிபிட்டட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு redressal அதுக்கெலாம் வந்து எம்ஆர்டிபி கமிஷன் செட்டப் பண்ணாங்க, சரிங்களா. இது வந்து ஐபி ஸ்டேட்மெண்ட் 1973 என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1973 சொல்கிறாங்க. கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனு, ஸ்டீலு, சிமெண்ட்டு, கோலு, க்ரூட் ஆயில், ஆயில் ரிஃபைனிங், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அவுட் ஆஃப் த 6 core industries defined by the policy, private sector may apply for license for the industries which were not a part of Schedule A of the Industrial Policy of 1956. The private firms eligible to apply for such licenses were supposed to have their total asset of 20 crore or more, சரிங்களா. ரிசர்வ்டு லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து யாருமே வந்து they should not set up, அதாவது ரிசர்வ் லிஸ்ட்னா அந்தந்த வில்லேஜ், அந்தந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணியாச்சு. ஸோ ஜாயிண்ட் செக்டாராக இருக்கலாம், சென்டர், ஸ்டேட்டு, ப்ரைவேட் 3 பேருமே சேர்ந்து கூட ஜாயிண்ட் செக்டார் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம். ஆனால் அதனுடைய டிசிஷன் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும், ப்ரைவேட் கேனாட் முடிவெடுத்து ஃபைங், ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு வந்து ஒரு ஆக்ட் வருது. என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இட் வாஸ் பாஸ்ட் இன் 1973. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போன இதுக்கு எம்ஆர்டிபி, இப்போ வந்து ஃபெரா ஆக்ட், அதாவது ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராகோனியன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரோத் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உதவிகரமாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 49% கொண்டு வரலான்னு சொன்னாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸோ உடனேவே இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1977 வருது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி அன்னெசரி ஏரியாஸ் ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. இந்த ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் வியூக்காக கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான சேஞ்சஸ், ஒரு ப்ரொக்ரெசிவாக இல்லாமல் இவங்க வந்து யார் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், எஸ், இந்திரா காந்தி அவங்களுடைய பீரியடு. ஸோ அப்போது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொஹிபிட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்போ அந்த மாதிரி மட்டும் வந்து ஃபாரின் இது பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட், மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாலிசிஸ் வந்துச்சு. ஸோ இந்த பாலிசிஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். டீசென்ட்ரலைஸ்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படி இருந்துச்சு. டீசென்ட்ரலைஸ்ட்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ், டிஐசிஸ், இதெல்லாமே ப்ரொமோட் பண்ணாங்க ஃபார் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்மால் அண்ட் காட்டேஜ், காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டே டு டே யூஸ்க்கான கமாடிட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரீஸு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. 77 ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் கான்சன்ட்ரேஷன் அவ்வளோவா கிடையாது, சரிங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1980. ஸோ திருப்பியும் 1980 வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எம்ஆர்டிபி வந்து 50 crore எம்ஆர்டிபி லிமிட் வந்து ரிவைஸ்ட் அப்வர்ட் டு 50 crore டு ப்ரொமோட் செட்டிங் ஆஃப் பிக்கர் கம்பெனிஸ், சரிங்களா. 50 crore இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் டு கண்டினியூ, அதாவது டீசென்ட்ரலைஸ்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய அதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணப்பட்டுச்சு.
இப்போ தான் வந்து லிபரல் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆரம்பிக்குது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளீஸ் apologize for my low voice. From next video I will be very much louder. இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1985 அண்ட் 86. இதில் ரெண்டுமே ஒன்றா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? என்னென்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா 77 வந்து ஜஸ்ட் வெறும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அலவுடு ஃபார் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் வந்து இப்போது இந்த 85 அண்ட் 86 அதாவது பிஃபோர் த ரிஃபார்ம் ஆஃப் 1991 இதுக்கு சொல்கிறாங்க 49% வந்து எம்என்சிஸ் வந்து எம்என்சியோடைய பார்த்தீங்கன்னா 49% வந்து நம்மளோட இந்தியன் கம்பெனியில் ஃபாரினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். மிச்சம் 51% நம்ம இந்தியனுடைய இதுவாக தான் இருக்கணும். சரிங்களா? ஈக்விட்டி ஹோல்டிங் இந்தியனுடைய சப்சிடரிஸில். சரிங்களா? எம்ஆர்டிபி லிமிட் பார்த்தீங்கன்னா 100 crore ப்ரமோட் ஆச்சு. தென் பார்த்தீங்கன்னா வெறும் 64 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் லைசன்ஸ் கம்பல்சரின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் சிம்பிளிஃபைடு அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரினா ப்ரூ காஃபி, சன்ரைஸ் காஃபி அந்த மாதிரியான்னு கேட்காதீங்க. சன்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டரைசேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே அப்போ தான் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. ஸோ மாடர்னைசேஷன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர் ட்ராக்கிங்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, மாடர்ன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பாலிசியில் அதை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்ணுறதை வந்து இது பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. அதாவது இந்த பாலிசியில். சரிங்களா? ஃபெரா என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், சம் relaxation concerning the use of foreign exchange was permitted so that essential technologies could be assimilated into Indian industries and international standard could be achieved. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் கொண்டு வரது இதெல்லாமே கூட சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 1991 பாலிசிக்கு மார்ச் ஆகி போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் காம்படிஷன் வருது. அப்போ தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய உதயமும் ஆரம்பிக்குது. ஸோ நம்மளை வந்து அடுத்த ஒரு பாலிசிக்கு அது தள்ளிட்டு போகுது. ஸோ இப்படியே நமக்கு ரிசர்வ்டாக கன்சர்வ்டாக அதாவது இப்படியே நம்ம வந்தோம் உள்ளுக்குள்ளேன்னா நம்ம டெவலப் ஆக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது, கல்ஃப் வார்க்கு அப்புறம் நம்ம ஏன் இந்த ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணோம், 1991 பாலிசி அடாப்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1991. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஃபேஸ் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசியில். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு ஒரு பேமெண்ட் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு. இது வந்து நான் என்னுடைய முன்னாடி வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நம்ம வந்து இக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சோன்ட்டு. ஸோ அதே சமயம் தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸும் ஏற்பட்டது. அதாவது லிபரலைசிங் அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் கூட வந்துருச்சுன்றாங்க 17% கிட்ட. சரிங்களா? டெபிசிட் பார்த்தீங்கன்னா 8.4% ஆஃப் ஜிடிபி ப்ரீவியஸ் இயர்க்கு அந்த மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால நம்ம we are compelled, ஓகேவா? ஸோ ஐஎம்எஃப் சொல்லிட்டாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் எதனால வந்தது? கல்ஃப் வார். ஸோ இதனால வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணுறோம், நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுங்க, பட் யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை த திங்ஸ் வாட் வி ஆர் சேயிங். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீரிசர்வேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து அதில் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸால் உள்ளே வர முடியாது ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டா. ரிசர்வ்டு எதுக்குலாம் ரிசர்வ்டு சொல்லலாம்? அட்டாமிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், கான்ஃபிடென்ஷியலான ஒரு இது. அதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு? மைனிங்கு, அட்டாமிக்கு, நியூக்ளியரு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், ரேடியோ ஆக்டிவ், ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா they started to de-reserve in the sense
ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. மீன்வைல் ரயில்வேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் லெஃப்ட் ஃபார் ப்ரைவேட், ஃபுல்லி ப்ரைவேட் கிடையாது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விட்டாச்சு. ஸோ இதுதான் டீரிசர்வேஷன். நெக்ஸ்ட் வந்து டி லைசன்சிங் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் உடைய லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்ரியா இருந்துச்சு. எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து லைசன்ஸ் வந்து பேர்டன், அதாவது there are only 4 industries which carry burden of compulsory licensing. எதுக்கு? ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ், கன் பவுடர், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அண்ட் டீட்டோனேட்டிங் ஃபியூஸ், டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ், டொபாக்கோ, சிகரெட் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இதுக்கெல்லாமே வந்து லைசன்ஸ். இதுக்கு மட்டும்தான், மற்ற தவிர்த்து இது மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே லைசன்ஸ் கிடையாது. தென் வந்து அபாலிஷன் ஆஃப் தி எம்ஆர்டிபி லிமிட், தட் இஸ் நத்திங் பட் 100 crore எம்ஆர்டிபி லிமிட் இருந்தால் போதும். ஸோ தே கேன் கெட் த சாங்ஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் அண்ட் டூ தேர் திங். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஸோ எஃப்டிஐ, அதுக்கு முன்னாடி இந்த ரிஃபார்ம்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபாரின் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. சரிங்களா? என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். என்னது போர்ட்ஃபோலியோ? டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தான் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஆனா ஆஃப்டர் திஸ் ரிஃபார்ம் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து இருக்கு. ஸோ எம்என்சிஸ் வந்து அவங்களுடைய சப்சிடரிஸை நம்ம நாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆர் இந்தியாவில் வந்து நம்மளுடைய எம்என்சிஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ரான் அண்ட் கோக், இந்த 2 கம்பெனியுமே ஃபிளாக் பேரர்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? தே கேன் ஆல்சோ ஹோல்டு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா they cannot hold above 50% அப்படி இருந்துச்சு. பட் now they can hold 100% ownership with. ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரா ரீப்ளேஸ்டு பை ஃபெமா. என்ன ஃபெரா என்ன ஃபெமா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நமக்கு தெரியும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டா ரீப்ளேஸ் ஆச்சு. ஸோ 1991 வந்து அந்த நேம் மாத்தினாங்க. தட் இஸ் ஹைலி லிபரல் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. So it was came into effect from 2000 to 1. சரிங்களா? So with the sunset of clause of 2 years. So that is nothing but அந்த ஒரு ஆக்டுக்கு கீழே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே வந்து ஒரு ஆள் வந்து எப்படி வந்து ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் some foreigner who wants to hold property with India அப்படின்னா what regulations he has to be, அவர் வந்து he must be a resident of Indian. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இந்த ஃபாரின் டீலிங்ஸ், பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரெகுலேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு ஆக்ட் தான் ஃபெமா ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லொகேஷன்ஸ் வந்து அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் நவ் அது கிடையாது. நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி, பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சாச்சு. நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் மைட் பி செட் அப் எனிவேர், பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி டு பி செட் அப் அட்லீஸ்ட் 25 kilometers away from million cities. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து கம்பல்ஷன் ஆஃப் ஃபேஸ்டு ப்ரொடக்ஷன் அபாலிஸ்ட். ஸோ சில கம்பெனிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜஸ்ட் டு ப்ரொமோட் த காம்படிஷன், பிரைவேட் ஃபார்ம்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபேஸ்டு ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நவ் அப்படி கிடையாது. பிரைவேட் ஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கம்பல்ஷன் டு கன்வெர்ட் லோன்ஸ் இன்டு ஷேர்ஸ் அபாலிஷ்டு. என்ன கம்பல்ஷன் டு கன்வெர்ட் லோன்ஸ் இன்டு ஷேர்ஸ் அபாலிஷ்டுன்னு கேட்குறீங்களா? தட் இஸ் நத்திங் பட் இப்போ அந்த ஒரு பீரியட்ல வந்து நிறைய நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் ஏற்பட்டுச்சு. என்னன்னா பிரைவேட் பேங்க்ஸே நேஷனலைஸ் ஆச்சு. ஸோ அந்த பேங்க்ஸ் கிட்ட லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபர்ம்ஸ், பிரைவேட் ஃபர்ம்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுடைய பிரைவேட் டு நேஷனலைசேஷன் ஆக்கிறதுக்கு முன்னாடி தேவர் ஆஸ்கிங் ஃபார் லோன் ரீபேமெண்ட். யூ ஹாவ் டு ரீபே த லோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பேங்க்ஸ். அந்த அந்த டைம்ல ஸோ இஃப் தே உடனே கேட்டா என்ன பண்றது இல்லையா, திடீர்னு கேட்டா. ஸோ வென் யூ டோன்ட் அதாவது கம்பல்ஷன் பண்ணுவாங்க, சார் நீ ரீபே பண்ற மணியானாலும் வேண்டாம், எனக்கு ஷேர்ஸா தான் வேணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கம்பல்ஷன் அபாலிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ரிஃபார்ம்ல 1991 பாலிசியில இதெல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, அதுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, என்ன அர்த்தம் அதுதான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்
ஓன்டு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து அரசாங்கத்தின் வாயில தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி ஐதர் இட் பி அ பப்ளிக் ஆர் அ ப்ரைவேட், அவங்களுடைய ஷேர்ஸ் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க, 100% ஷேர்ஸோட ரன் பண்ணுறாங்க, ஆர் எல்ஸ் 75% ஷேர்ஸ் ஏதோ சம் அவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. அதில் half ஆஃப் த இதுவோ ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த இதுவோ ஆர் ஃபுல்லியோ ஏதோ கொடுத்துடுறாங்க ப்ரைவேட்டு. இப்போ கவர்மெண்ட்டாக இருந்தால் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க, ப்ரைவேட்டாக இருந்தால் இன்னொரு ப்ரைவேட், அந்த மாதிரி விஷயம். இல்லை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன்றாங்க. அப்படின்னும்போது இட் வில் பிகம் அ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். யார் இதை பண்ணுறாங்களோ தே வில் பி ரிகார்டிங் இட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? சரி, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய பட்ஜெட்டில் இந்த வாட்டி என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு? சரி, முதல்ல எதுக்கு நம்ம கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ரேதர் தேன் மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து ஒரே பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதோடைய டெஃபினிஷன் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ப்ராசஸ் ஆஃப் செல்லிங் ஓனர்ஷிப் இன் எ கம்பெனி. சரிங்களா? ஸோ இது வந்து இட் கேன் பி ஹேப்பனிங் போத் இன் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட். பட் நம்ம பார்க்குறது எதில் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டாரில் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா சி ரங்கராஜன் கமிஷன் ஆன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக் என்டர்பிரைசஸ் 1991 அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கமிஷன் மூலயமா சஜஸ்ட் பண்ணுறாரு கவர்மெண்ட்டுக்கு on the issue in high commendable and systematic way, taking empirical notes from the experiences of disinvestment around the world. The government started the process of disinvestment in 1991 itself. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 டைப்ஸ் இருக்குது. டோக்கன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ டோக்கன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன்னு சொல்லும்போது இட் இஸ் ஒரு ஸ்மால் பார்ட், அ டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறோம், சின்னதாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதை அழகாக சொல்லுவோம், இட்ஸ் ஜஸ்ட் அ டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்ட்டு, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டோக்கன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா சின்ன ஒரு பகுதி. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து 100% ஷேர்ஸ் இருக்குன்னா அதில் அப் டு 49 in the sense they can sell 5%, 10%, up to 49 they can செல், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறது பேர் வந்து டோக்கன். இட் ஷுட் நாட் கிராஸ் பியாண்ட் 51%. அதுதான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து the minimum shares to be divested will be 51% and the wholesale of shares will be done to strategic partner having international class experience and expertise in the sector. அந்த செக்டாரில் தே மஸ்ட் ஹாவ் தி எக்ஸ்பர்டைஸ். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் நான் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது. மார்ச் 1999 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் எப்போவுமே நான் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரில் தான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸு, அம்யூனேஷன், அட்டாமிக் எனர்ஜி, இந்த மாதிரி ரயில்வேஸ் இதெல்லாமே. ஸோ இப்போ ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜிக்னு சொன்னதே இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ஆரம்பிச்சிடுச்சு. தட் மீன்ஸ் ப்ரைவேட்டோடைய இன்டர்ஃபியரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை நெட்டில் போட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது இதுதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கரண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து புக்கில் கற்றுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இஸ் நீடட் தான். அதை விட இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. உடனே நீங்கள் இதை எதனா கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறீங்க ஆர் ஆல்ரெடி கேட்கும்போது கேட்டிருந்துருப்பீங்க, நான் கரண்ட் அஃபேர்ஸில் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், பட்ஜெட்டில் இவ்வளோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட சொன்னாங்களே, ஸோ வாட் ஆர் த செக்டார்ஸ் தட் ஹாஸ் பீன் கம் அண்டர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இப்போ நமக்கு கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51% the government has to hold minimum 51% shares in case of minority stake sale. சரிங்களா?
ஸோ எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து மைனாரிட்டியாக ரொம்ப இதுவாக இருக்கோ அதெல்லாம் அட்லீஸ்ட் 51% ஆச்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா 50% ஆர் மோர் ஷேர்ஸ் இது பண்ணலான்னு சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 25% நார்ம்ஸ் கம்ப்ளை பண்ணணுன்றாங்க. என்னென்னா 25% ஆச்சு வந்து தே ஹாவ் டு டிஸ்இன்வெஸ்ட். அந்த மாதிரி எடுத்தோடனே 5% அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா எது வந்து பிஎஸ்யூஸ் கீழே வரும்னா 3 consecutive years ப்ரெசீடிங் 3 consecutive இயர்ஸில் வந்து அது பிஎஸ்யூவாக நெட் ப்ராஃபிட் அதாவது ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது இப்போ தான் தொடங்கணும் உடனே இதுனா இட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஓகே டிஐபிஏஎம் டிபேம் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் டு ஐடென்டிஃபை த பிஎஸ்யூஸ் அண்ட் சஜஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிஸ். சரிங்களா? தென் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் as I already told 50% or more they can disinvest. சரிங்களா? it should be done through consultation among ministry or departments and நித்தி ஆயோக். சரிங்களா? பை ஏப்ரல் 2020 பார்த்தீங்கன்னா 57 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து வேர் லிஸ்டட் வித் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஓவர் 13 lakh crores கிட்ட அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓவர் 2 dozen PSUs வேர் அண்டர் கன்சிடரேஷன் மோஸ்ட்லி அண்டர் ஸ்ட்ராட்டஜிக் ரூட். சரிங்களா? இதில் வந்து எல்ஐசியும் இருக்குது. ஸோ இதனால் எவ்வளோ போராட்டம் நடந்தது. சரி, நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த பீப்புள். நீங்கள் ஆனால் சிவில் சர்வெண்ட், நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டோடைய சர்வெண்ட். ஸோ இதனுடைய பாசிட்டிவ் ஆங்கிள் நெகட்டிவ் ஆங்கிள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அசட்ஸ். ஸோ 2016 பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் ப்ராட் பாலிசி காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அசட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ தே ஹாவ் டு எப்படி சொல்கிறது, தெர் இஸ் அ பாலிசி டு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டே ஒரு பக்கம் இல்லாமல் they must also have to concentrate on effective மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டிபேட் கன்சர்னிங் த யூஸ். ஸோ நம்ம இப்போ ப்ரொசீட்ஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பார்க்கலாமா? சரி, ஓகே. ஸோ என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா 4 phases அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐம் சாரி 3 phases. என்ன 3 phasesன்றீங்க, ப்ரொசீட்ஸ்ன்றீங்க, புரியலையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொசீட் ஆச்சு இல்லையா? ஸோ ஒரு 3 phases-ஆக பிரிக்கிறாங்க. அந்த 3 phases-ல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரே நீட்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் மாறுது. பட் ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 1991 to 2000. இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோடைய டெஃபிசிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2000 to 2003, ஜஸ்ட் வெரி ஃபியூ இயர்ஸ் கேப் தான். அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. என்ன ரீஇன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு பப்ளிக் செக்டர் எது ரொம்ப வல்னரபிள், எது ரொம்ப முக்கியம் அப்படியோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்த் கேர், எஜுகேஷன், இதுக்கெலாம் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் தி லேபர் ஃபோர்ஸு, பட்ஜெட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், இதுக்கெலாம். ஸோ தேர்ட் ஃபேஸ் தான் இப்போ நம்ம இருக்கிற ஃபேஸ். என்னென்னா நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு ஜனவரி 2005 ஆரம்பிக்குது. நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதை தவிர்த்து இருக்கிற அமௌண்ட் வந்து நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இந்த மாதிரி ஃபண்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா வருது பார்த்தீங்களா, அந்த ஃபண்டை வச்சு நிறைய வந்து நலத்திட்டங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 75% ஆஃப் த இன்கம் பார்த்தீங்கன்னா எதுக்கு போதும், சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸு, எஜுகேஷன், ஹெல்த்துக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரிலாம். 25 பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் டு மீட் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ரிவைவபிள் பிஎஸ்யூஸ். ஸோ என்னென்னலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனியூவல் மிஷன், அக்ஸலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம், ராஜீவ் காந்தி கிராமின் வித்யுத்திகரன் யோஜனா, அக்ஸலரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் அண்ட் ரிஃபார்ம் ப்ரோக்ராம், இந்திரா ஆவாஸ் யோஜனா அண்ட் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கும், என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் until then it's bye from
ஸ்வேதா, ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ். நன்றி, வணக்கம்.